ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துடலாமாங்க. 15 டே 50 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 13. ஸோ 13ல் ஒரு ஈஸியான ப்ளவுஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஏர்4 ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் ஸ்கேலை வச்சு உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாத்லேயோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஏதோ ஒரு ஃபேப்ரிக்கில் வந்துட்டு நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மெஷரிங் டேப் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக இருக்கும். இது ஏர்4 ஷீட்னால நான் சின்னதாக மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நார்மல் ஸ்கேலில். இப்போ பேக் நெக்கோட நீளமும் அகலமும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 3 இன்ச் கணக்கில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அகலமும் 3 இன்ச்சு, நீளமும் 3 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி ரெண்டையுமே எடுத்து மெஷர் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மெஷரிங்லேருந்து இப்போது ஒரு 4 இன்ச், அதாவது நம்ம போடுவோம் இல்லையா ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு, அதோட லென்த் வந்துட்டு 7 இன்ச் போட்டுக்கோங்க. அகலம் வந்துட்டு 4 இன்ச்சு. ஸோ நான் மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நோட் பண்ணிடுவேன். எந்த மாதிரியான சைஸஸ்க்கு L2 XL XXL XXLக்குலாம் என்னென்ன சைஸ் போடணும்னு நான் உங்களுக்கு இன்னும் 2 டேஸ் கழித்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கீழேருந்து இப்போ ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அது வந்து 2 இன்ச்சு நார்மலாக நம்ம கட்டிங்க்கு விடுற மாதிரி ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து போட்டோம் இல்லையா பேக் நெக்கு, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு ஒரு டாட் வச்சுட்டு ஸ்டார்டிங் டு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வரைக்கும் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதில் மெஷர் பண்ணி உங்களுக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் வந்து கீழே இருக்க கோடு வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 7 இன்ச்சுக்கு ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிசைன் கொடுக்கறதுக்கு தான் அந்த 7 இன்ச்சு. மேலேருந்து ஒரு 2 இன்ச் ஆர் 2.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு லைன் வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வந்து நம்ம கர்வாக கொடுத்து நம்ம ஸ்ட்ரைட் கட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இதை ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் பேட்டர்ன் வந்து க்ரியேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் தான், அதுவும் பேக் நெக் கர்வ் தான். கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த இன்ச்சஸ்மே நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் நோட் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த கரெக்டாக இது இப்படி கர்வ் டிசைன் போடாமல் அந்த மேலே கொடுத்துருக்க அந்த 2 இன்ச்சு கர்வில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஃபுல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதோட கட்டிங் பாருங்கள். ஸோ கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்க, கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 2025ல் ஆரி ஒர்க் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ஏகே ஃபேஷனில் ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசைன் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு டிசைனோட கண்டிப்பாக நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது ஆரி ஒர்க்கை பற்றி அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.